ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இது நம்ம ஒரு குக்கரை வச்சுக்குவோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். இப்போ கறியை நான் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்குவோம். இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால தான் நான் முழுசாக இதில் போடலை. நீங்கள் இந்த தூள் அவங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம இதில் போட்டு வைக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்கனால நான் முழுசாக இதில் போடலை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரட்டி விட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா இதிலே கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு வரும். அதனால் இந்த கறி வேகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு நம்ம ஒரு விசில் 6 விசில் வச்சு எடுப்போம். உங்களுக்கு கறி எப்படி சீக்கிரம் வேகிற மாதிரி 2 விசில் 3 விசில் வேகிற மாதிரி தான் அது ஓகே. நான் ஒரு 6 விசில் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம சூப்பாகவே பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். நம்மளும் சூப்பாகவே குடிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, பெப்பர் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சூப்பு. பாருங்கள், கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இது பொரித்து நம்மளை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கறியை இதில் அப்படியே போடுவோம். எடுத்து தண்ணி இல்லாமல் கறியை மட்டும் எடுத்து நம்ம இதில் போட்டுக்குவோம். அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த கறியை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம லெமன் சாதம், இந்த 1 பாட் ரைஸ்லாம் செய்கிறோம்ல, அதுக்கு இது தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கேயோ வெளியூருக்கு டூருக்குனா போனால் நல்லாயிருக்கும் எடுத்துக்கிட்டு. இப்போ இதில் நான் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டே. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவை நல்லா இந்த எண்ணெயோடு இந்த கறியோடு போட்டு நல்லா பிரட்டுவோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் இது மாதிரி வேகணும், கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி லைட்டாக வரணும்னா நம்ம சூப்பு வச்சுருக்கோம்ல, அந்த வெந்திருக்க அந்த கறியோட அது கூட நீங்கள் லைட்டாக மேலாப்பில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக வைங்க. இதை கைவிடாமல் அப்பைக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிக்குங்க. ஏன்னா அந்த மசாலா போய் அடியில் போய் உட்காரும். அதனால் அப்பைக்கு அப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா அப்பைக்கப்போ நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரும். கீழே மசாலா ஒட்டும். இப்போ நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், மட்டன் சுக்கா ரெடி நம்மளுக்கு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சுவையான மட்டன் சுக்கா ரெடி. Thank you for watching.